விருச்சிகம். விருச்சிக ராசி 2025 ஜூலை. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலராக நம்ம ஒரு அப்சர்வேஷன் பண்ணி பார்த்தோம்னா, செவ்வாய் கேதுவோட கன்ஜெக்ஷன் இருக்கு. ஆனால் 10th ஹவுஸில் நான் ஓப்பனாக சில விஷயம் சொல்லிடுறேன். 8ல் குரு, 5ல் சனி, 4ல் ராகு, 10ல் கேது. விருச்சிகம் இந்த மாதம் மனநிலை எப்படி இருக்கும், உங்கள் மனசு எப்படி இருக்கும், உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு வேலையில் சில பிரச்சனைகளோ, சில தேவையில்லாத கான்வர்சேஷன், சில ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸு, பாஸோட ஒரு சின்ன மோதல், ஒரு தேவையில்லாத ஒரு 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 ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டில் வேலை விட்டுடலாமா, ரிசைன் பண்ணலாமா, குவிட் பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, வேறு ஜாப் ட்ரை பண்ணலாமா, ஃபாரின் போயிடலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். பட் திஸ் இஸ் நாட் த மந்த் டு டேக் எனி டிசிஷன். வேண்டாம். ஏன்னா செவ்வாய் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஒரு விவேகத்தை இழந்து சம்டைம்ஸ் செயல்படும். அதுக்கு நெகட்டிவ் ரோலும் இருக்குது. கேது கூடவே செவ்வாயோடு இருக்கு. ஸோ கேது கூடவே செவ்வாயோடு இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்மளை நமக்கு நல்ல அறிவு, புத்தி, திறமை தான் சம்டைம்ஸ் முட்டாள்தனமாக திங்க் பண்ண வைக்கும். அது ஒரு எமோஷனில் வரும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமை 2025 ஜூலை மாத செவ்வாய்க்கிழமை, செவ்வாயுடைய நட்சத்திர நாட்கள் லைக் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், அந்த நட்சத்திர நாட்கள் அதெல்லாம் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா வந்துடும். கவனமாக இருங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் எமோஷன் அப்படி வரும். நான் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கேன். ஏன்னா விருச்சிகத்துக்கு ஒரு தியாக உணர்வு இருக்குது. அதனால் நான் நிறைய நாள் உழைச்சிருக்கேன், ஃபேமிலிக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ செஞ்சுருக்கேன், அவ்வளோ செஞ்சுருக்கேன், அப்படி பார்த்துருக்கேன். ஆனால் என்னை எப்படி துச்சமாக இவங்க மதிக்கிறாங்க, எப்படி என்னை அவமானப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கோபம் வரும். கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு சாதகமாக ஒன்று நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்க, சகித்துட்டு இருங்க. ஏன்னா அடுத்த மாதம் செவ்வாய் நகர்ந்துடும். முடிவெடுங்க, சரியாக வரும். இந்த மாதம் அவசரத்தில், கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, அது உங்கள் இஷ்டம். பட் ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது ஷுவர் ஷார்ட் சக்ஸஸ் தரும். குறிப்பாக நான் சொல்கிறது 10th ஹவுஸில் இருக்கிறதுனால உங்களோட ஜாப், ப்ரொஃபஷன், நீங்கள் யார், உங்களுடைய அடையாளம் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். அடுத்து ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை, திருமணம் ஆனவங்க குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கும்போது அது பரவாயில்ல. ஒரு பார்வை இருக்குது, 2 சுத்தமாக இருக்குது, அது பரவாயில்ல. ஓரளவுக்கு அது ஆஸ் யூஷுவல் கம்ஃபர்டபுளாக போகும். பெரிய ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு குறையலாம். பர்டிகுலராக இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு குட் அண்ட் பேட் எல்லாம் கலந்து இருக்குது. பட் ஆஸ் அ ஃபேமிலியாக அது ஓகே. நான் ஒன்றும் பெருசாக ட்ரபிளாக பார்க்கல. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, மேரேஜ் பண்ணணும், அதுக்கு அந்த ப்ரொபோசலை எப்படியாவது முடிக்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் இது மந்த் நல்லா இருக்கா? அதுக்கு இது அவ்வளோ சாதகமாக இல்லை.